ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் பகாரா ரைஸ் சிக்கன் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன் குருமா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, பே லீஃப் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆனியன் வதங்க பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 7 to 8 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ண பிறகு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்க பொட்டேட்டோஸ் 4 சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ண பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன். 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு கர்ட் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோகோனட் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு சிக்கன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். லிட் க்ளோஸ் பண்ணி 2 to 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இப்போ பகாரா ரைஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 1 ஆனியன், 1 டொமேட்டோ, மின்ட் லீஃப், கொரியாண்டர் லீஃப், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், கிராம்பு, பே லீஃப் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மின்ட் லீஃபும் கொரியாண்டர் லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒரு பாயில் வரணும். ஒரு பாயில் வந்த பிறகு தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். இப்போ சால்ட் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயில் வந்த பிறகு ரைஸ் சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் எல்லா வாட்டரும் அப்சர்வ் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்சர்வ் ஆகலை. இப்போ ரைஸ் டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த மாதிரி எல்லாமே வாட்டர் அப்சர்வ் ஆன பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ண பிறகு வந்து தம் விடணும். ரைஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு கூட நீங்கள் தம்க்கு வைக்கலாம், இல்லைன்னா மேலே ஏதாவது ஒரு சூடாக வைக்கலாம். நான் வந்து சிக்கன் குருமா வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து வச்சுக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் தம் பிறகு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து சிக்கன் குருமா ஓப்பன் பண்ணலாம். நான் ஏன் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ண தான் இந்த மாதிரி ஆயில் வந்து செப்பரேட் ஆகிருக்கும், இல்லைனா செப்பரேட் ஆகிருக்காது. அதனால் நீங்கள் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். இவ்வளோதான், ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.